சிலம்படி கம்பு இப்போ நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது வெயிலில். இந்த கம்பை திரும்ப எண்ணெயை போட்டு திரும்ப லைட்டாக வாட்டி திரும்ப இதை எண்ணெயிலே போட்டு வைக்கணும். அதுக்கு பிறகு வேறு ப்ராசஸிங் டெய்லி எண்ணெய் போட்டு யூஸ் பண்ண பார்க்கணும். சென்டரில் இருக்க கம்பு சண்டை கம்பு, அடுத்த 2 பக்கம் லெஃப்ட் ரைட் இருக்க கம்பு விளையாடுறதுக்குள்ள பயிற்சிக்குள்ள கம்பு. சரி, இப்படி நீங்கள் அழகாக பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த கம்பை தயாரிச்சிக்கலாம். எளிமையான முறை தான். கொஞ்சம் கஷ்டப்படணும், வெயிட் பண்ணணும். அதை நம்ம டைம் பார்க்கக்கூடாது. நேரங்காலம் பார்க்காம அது வாக்கில் ஒரு பக்கம் அனலிங், சீசனிங்கு, டெம்பரிங்கு எல்லாம் அது ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதனால் இது ஒரு பக்கம் ஆகிருந்தால் நம்ம அடுத்த கம்பு இருக்குல்ல அதை வச்சு நம்ம சிலம்பம் விளையாண்டுக்கலாம். அப்படி இருந்தால் தான் நல்லா. இது திரும்ப பெண்டு எடுக்கணும்னா திரும்ப மரத்தில் கெட்டி வச்சிட்டோம்னா, தென்னை மரத்தில் என்ன கெட்டி வச்சோம்னா அப்படியே மரத்தில் இடத்துல கெட்டி அது பெண்டை வேணால் நிமித்துக்கலாம். இல்லாட்ட பாருங்கள், இந்த சிலம்படி கம்பை மஞ்சள் தைச்சி குளிக்க வச்சுருக்கு. குளிக்க வச்சு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த மஞ்சள் தைச்ச பிறகு தான் ஒரு மங்களகரமாக இருக்குது கம்பு பாருங்கள். இனிமேல் தான் அதோட பவர் கிடைக்கும். இனிமேல் எண்ணெயை போட்டு இனிமேல் வேணால் மருதாணி போட்டு இது ஒரு குளியல் போட்டுக்கலாம். மருதாணி அரைச்சி மஞ்சள், எண்ணெய், விளக்கெண்ணெய் போடலாம். விளக்கெண்ணையே போதுமானது. இழுப்பெண்ணெய் போடலாட்ட விளக்கெண்ணெய் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஈஸியாக கிடைக்கும். சரி, நன்றி, வணக்கம்.